தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு என் மனப்பார்ந்த மனக்கனிந்த என் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் வந்து ஒரு 4 நாளில் வந்து அதிரடியாக ஒரு சட்டங்கள்லாம் அமுல்படுத்திருக்கீங்க. ஆனால் அது ரொம்ப மிக சிறப்பாக இருக்குது. தமிழ்நாடு மக்களுக்கும் அது ரொம்ப அருமையாக இருக்குது. தமிழ்நாடு மக்களும் அதை ஏற்றுக்கிட்டாங்க. இனி வரும் காலங்களில் வந்து அரசு அலுவலகம், அரசு காவல்துறை, தமிழ்நாட்டில் உள்ள காவல்துறை அனைத்து இடங்களிலும் சிசிடிவி கேமரா நீங்கள் பொருத்தினால் அது மக்களுக்கும் பயனளிக்கும். அதாவது எல்லா அதிகாரிகளுக்கும் அது கரெக்டான முறையில் இருக்கும். அது நீங்கள் அதை பயன்படுத்தினா ரொம்ப நல்லா இருக்கும். முதல்வர் விஜய் அவர்களுக்கு இதை நான் கேட்டுக்கொள்கிறேன். திராவிட கட்சிகள் வந்து 60 வருஷமா இந்த நாட்டில் வந்து ஆண்டுட்டு கிடக்குது. இது வந்து மாற்று அரசா வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப வருஷமா மக்கள் வந்து எதிர்பார்த்துருக்காங்க. அதுக்காக வந்து ஒரு புதுசா ஒரு எம்ஜிஆர் ஒரு ஈக்குவல்ல 2வது முதல்வர் விஜய் அவர்கள் வந்திருக்காரு. இது வந்து மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்த ஒரு விஷயம். திராவிட கட்சிகள்லாம் அல்லாத இது ஒரு தனி கட்சியாக வந்து பெரும்பான்மையாக இந்த நாட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் செய்கிற சட்டத்திட்டங்கள் வந்து ரொம்ப மக்களுக்கு ரொம்ப அருமையாக பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி போதைப் பொருள், இந்த மாதிரி கஞ்சா, இந்த மாதிரி மதுபான விஷயங்கள்லாம் வந்து கூடிய சீரில் வந்து நாங்கள் வந்து தகர்த்துடுவோம். தமிழ்நாட்டிலேருந்து மக்கள் வந்து அமைதியாக நிம்மதியாக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதை வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். விஜய் முதல்வர் அவர்களுக்கு என் மனக்கார்ந்த வணக்கம்.